எல்லோருக்கும் வணக்கம். ராஜம்மாள் சிங்கர் என்ற யூடியூப்பில் நான் தான் பாடுறேன். அந்த யூடியூப் பார்க்குற சேனல் பார்க்குற அத்தனை உள்ளங்களுக்கும், பார்க்காத சில உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இனிமேல் அவங்க பார்ப்பாங்க. நான் இந்த பக்தி பாடல்லாம் எப்படி எழுதுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த முருகன் அருளால் தான் நான் எழுதுகிறேன். நான் எந்த சங்கீதமும் படிக்கலை, எந்த பாட்டு கிளாஸுக்கும் போகல. எல்லாம் இறைவன் அருளால் தான் நான் பாடுறேன். இந்த பாட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மாசி திருவிழா தூரம் திருச்செந்தூருக்கு ஒரு 42 வருஷமாக போய்கிட்டுருக்கோம். அப்போது எல்லாம் நாங்கள் 6 நாள் அங்கே தங்கியிருப்போம். அந்த யானை மண்டபத்தில் சமையல் பண்ணி சாப்பிட்டு தங்கியிருப்போம். அப்போ திருமணந்த வாரியார் அவர்கள் 6 மணிக்கு அவருடைய சொற்பொழிவு இருக்கும், அதை கேட்போம். அவர் காலில் நிறைய ஆசீர்வாதம் பண்ணி வாங்கியிருக்கேன். அப்புறமா எம்ஆர் விஜய் அவர்கள் 7ஆம் திருவிழான்னா ஒரு 5 வருஷம் தொடர்ந்து நான் பார்க்கையில் அவங்க பாட்டு கச்சேரி தான். அவங்க எப்போதுமே டைரி எடுத்து தான் பாடுவாங்க. அன்றைக்கி ஒரு பேப்பர் எடுத்து இந்த முருகன் பாடல் நானாக எழுதினது அப்படின்னு சொல்லி பாடினாங்க. அப்போ நம்மளும் கூட பாட்டு எழுதலாம் போலுக்கு அப்படின்னு நினச்சி, அப்போ எனக்கு இந்த டைரியில் எழுதுகிற பழக்கம்லாம் கிடையாது. பசங்க, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, சின்ன பசங்களாக இருந்ததுனால மனசுலேயே எந்தெந்த கோயிலுக்கு போகிறனோ அந்த சாமி பாட்டெல்லாம் ஏற்றி மனசுலேயே வச்சு நானே பாடிட்டு இருந்தேன். நாங்கள் சென்னையில் கூட இருந்திருக்கோம், பல்லவரம் அனகாபத்தூரில் இருந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தோணலை, குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு, பையனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு 2 பேருக்கும் குழந்தைங்க இருக்குது. அவளுக்கு 2 பொண்ணு, பையனுக்கு 2 பையன் இருக்கிறான். 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. நாங்கள் நடுத்தர குடும்பம் தான். ஆனால் எனக்கு இப்போ டைம் பாஸ் என்னென்னா, இந்த பாட்டு எழுதி ஏதாவது ஒரு சாமியை நினச்சேன்னா 10 நிமிஷத்தில் பாட்டு எழுதிடுவேன். எழுதி போடுறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறேன், லைக் பண்ணிங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். என் பொழுதுபோக்கே இதாக தான் இருக்குது. எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த பாடலில் ஏதாவது ஒரு 4-5 பாட்டாவது மியூசிக்கோடு வெளியே கோயிலில் ஒலிக்கணும். அந்த கடவுள் கொடுத்த பாட்டு என்னோட பீறக்கூடாதுங்கிறது தான். வேறு ஒன்றும் எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. ஏதோ இறைவன் படைச்சிருக்கான், என்னெந்த பாட்டை எப்படியோ பாடவும் வைக்கிறாரு. உங்களுடைய எல்லோருடைய சப்போர்ட்டும் எனக்கு இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த பாட்டை வெளிவருறதுக்கு எனக்கு வேண்டி எல்லோருமே வேண்டிக்கோங்க. இதுதான் என் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.